பண்ணுறது? எல்லா பிஸ்னஸ் மேனும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், இல்லை கம்பெனிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், இவங்க வந்து நிறைய பேங்க் டிரான்சாக்ஷன் ஒரு நாளைக்கு வைப்பாங்க. அதுக்காக இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அவங்க வித்ட்ரா பண்ணுறதுக்கு. இந்த சேவிங் பேங்க்ஸில் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி இந்த பேங்க்ல வந்து சேவிங் பேங்க்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இதில் வந்து அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கரண்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ நாள் டெபாசிட் பண்ணிக்கலாங்க, எவ்வளோ நாள் வித்ட்ரா பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வித்ட்ராவல் வந்து எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு, அந்த மாதிரி. இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் இப்போ சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு மினிமம் டெபாசிட் வச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த டெபாசிட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு தரதில்லை. சேவிங் பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, பட் இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் தர மாட்டாங்க, இதுல கரண்ட் அக்கௌண்ட்ல. அதுக்கு பதிலாக என்ன ஆகுதுன்னாக்கா இந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வந்து அவங்க அந்த பேங்க்குக்கு ஒரு ஆப்ரேஷன் சார்ஜ் மாதிரி, சர்வீஸ் சார்ஜ் மாதிரி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்காக அவங்க கன்வீனியன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து அவங்க போட்டிருக்க பேலன்ஸ், அதாவது டெபாசிட்டோ அதிகமாக அவங்க வித்ட்ராவல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம ஓடி அப்படின்னு பார்த்தோம், ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டின்னு பார்த்தோம் போன டாபிக்ல. அதை விட இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கஸ்டமருக்கு தான் தருவாங்க. அவங்களோட ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன்ஸோ இல்லை அக்ரிமெண்ட்டோ பார்த்து தான் இந்த மாதிரி ஓடி, இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே பேங்க்ஸ் கொடுப்பாங்க. Next, fixed deposit account, also known as term deposit account. அதாவது fixed deposit account சொல்லுவாங்க, இல்லாட்டி term deposit account சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்ப்போம். Many a time people want to save money for a long period. If money is deposited in saving bank account, banks allows a lower rate of interest. Therefore, money is deposited in fixed deposit account to earn interest at higher rate. This types of deposit accounts allows deposit to made of an amount for a specified period. This period of deposit may range from 15 days or 3 to 3 years or more, during which no withdrawal is allowed. However, on request, the depositor can encash the amount before its maturity. In that case, banks give lower interest than what was agreed upon. The interest on fixed deposit account can be withdrawn at certain intervals of time. At the end of period, the deposit